நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை திரை விமர்சனம் பண்ணி. இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கக்கூடிய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கதையின் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் பிளாஸ்ட். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? ப்ராக்யூரமைண்ட் ஏஐ புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ரொக்யூர்மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. பிளாஸ்ட் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா கதாநாயகனாக நடிச்சிருக்கார் படத்தில். அவர் ஒரு கராத்தே வீரர். கராத்தேயில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடியவர். தான் போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு இடத்துல தோல்வி அடைகிறார். ஒரே ஒரு இடத்துல தோல்வி அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படிங்கிறது அதோடைய ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவருடைய மனைவியா அபிராமியுடைய குடும்பத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கராத்தேல மிகப்பெரிய ஆட்கள். அபிராமிக்கும் கராத்தே தெரியும். திருமணத்திற்கு பிறகு இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாஃப்ட் ஆயிடுறாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி இவங்களுடைய மகள் தான் பிரீத்தி முகுந்தன். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கராத்தே சொல்லித்தராங்க. கராத்தேல மிகப்பெரிய அளவுக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல தோல்வி அடைகிறாங்க. அப்பா கிட்ட சொல்கிறாங்க, அப்பாப்பா நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு. கவலைப்படாதம்மா, வாழ்க்கையில் நான் எவ்வளோ போட்டிகளில் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு இடத்துல தோத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் தோக்கவே இல்லை, நீ இனிமே தோற்கவே மாட்டேன், ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லித்தரார். ஸோ அப்பா, மகள், மனைவி இப்படி ஒரு அழகான சின்ன குடும்பம், ஒரு 2 பேர் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது என்னவாகுது கதை அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மிகப்பெரிய நாட்டுங்க. நல்ல பிளாட் பிடிச்சிருக்காங்க. ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் சுரண்டி கார்ப்பரேட் வில்லனாக இருக்கிறாரு ஜான் கொகேன். ஸோ இவருக்கு பின்னணியில் அர்ஜுன் சிதம்பரம், இந்த பக்கத்தில் பவன், இப்படிலாம் வில்லன்களை குட்டி குட்டியாக காட்டிக்கிறாங்க. ஸோ இவர்கள் அந்த அழகிய மலை கிராமத்தினுடைய இயற்கை வளங்களை சுரண்டி அவங்க செல்வ கொழிப்பில் செழிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி இந்த கராத்தே குடும்பமாக இருக்கக்கூடிய அர்ஜுன் குடும்பத்துக்கு கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதா படத்தினுடைய திரைக்கதை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ஜுனுடைய தம்பியாக விவேக் பிரசன்னா நடிச்சிருக்கார். இவர் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கார். அந்த மெடிக்கல் ஷாப்பில் வில்லன்களுடைய டீம் கனெக்ட் ஆகுது. எந்த அடிப்படையில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு செய்தி. இந்த பக்கத்தில் பிரீத்தி முகுந்தனுக்கும் ஜான் கொகேன் டீமுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வார் ஏற்படுது. இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது படத்தில் ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த வில்லன்களுடைய டீமில் அர்ஜுனுடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக பிளாக் ஆகிடுது. இந்த பிளாக் ஆனதிலிருந்து அவங்க வெளியேறினாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்ததா அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான பிளாஸ்ட் திரைப்படத்தினுடைய கதை. ஸோ படத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் கம்பேக் கொடுத்துருக்கார். ஸோ அவருடைய ஏற்கனவே மருதமலை படத்திற்கு பிறகு பெருசாக சொல்லிக்கிற மாதிரியான படங்கள் நம்ம அர்ஜுனை பார்க்கல. இந்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த கட்டுமஸ்தமான அந்த அவருடைய உடல் வாகு, கராத்தே அப்படின்னோடனே அந்த ஆக்ஷனில் அவர் காட்டக்கூடிய விஷயம், இதுவரைக்கும் தேசிய உணர்வையும் தேசப்பற்றையும் சொல்லிக் கொடுத்த அர்ஜுனுடைய படங்கள் இதில் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் கராத்தே அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அபிராமி ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிறாங்க. வேணா நம்மளுக்கு கராத்தேனாலும் அவங்களும் கராத்தே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைய சமூகத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு அநீதியை எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு பெண் முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறத அபிராமி கேரக்டர் வழியாகவும் அதே போல் பிரீத்தி முகுந்தன் வழியாகவும் சொல்கிறாங்க. ஸோ அபிராமியும் சரி பிரீத்தி முகுந்தனும் கரெக்டான தேர்வு, ரொம்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அழகாக எடுத்திருக்காங்க. அர்ஜுன் எப்பயுமே ஆக்ஷனில் கிங்னா இந்த 2 பேருமே குயினாகவே இருக்காங்க. அப்புறம் ஜான் கொகேனுடைய வில்லத்தனம், கார்ப்பரேட் செட்டப்புக்கு, அப்புறம் அர்ஜுன் சிதம்பரம், அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் பவன், இவங்கெல்லாம் கடந்து வழக்கம் போல் விவேக் பிரசன்னாவுடைய நடிப்பு ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அர்ஜுனுடைய தம்பி பிரீத்தி முகுந்தனோட பேசும்போதும் சரி, அர்ஜுனுடைய டீமில் அவங்க அர்ஜுன்கிட்ட பேசும்போதும் விவேக் பிரசன்னாவுடைய அந்த மாடுலேஷன் ஆஃப் டயலாக்கு, அப்புறம் அவருடைய ஆக்டிங் எல்லாமே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. திலீபன் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக வர்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர்றதும் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி காட்டுறதும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நம்மளுக்கு மனசுக்கு ஒட்டாமல் போனாலும் அவருடைய ஆக்டிங் ஓகே ரகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பிளாஸ்ட் ரொம்ப அழகான ஒரு திரைப்படமாக வந்திருக்கு. படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை பற்றி பேசலாம். அருண் ராதாகிருஷ்ணன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். கேமரா வைஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படத்துக்கு எந்த அளவுக்கு கேமரா ஒர்க் பண்ணணும்,
கேமராவுடைய கோணங்கள் எப்படி இருக்கணும், அந்த ஆங்கிள் வைஸில் கதையை எப்படி நகர்த்த முடியும், கதைக்கு எப்படி இந்த கேமரா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சுட்டு வேலை செஞ்சிருக்கிறார் அருண் ராதாகிருஷ்ணன். படத்தினுடைய படத்தொகுப்பாளர் வந்து பிரதீப் இ ராகவ். இவர் தான் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்கில் வெட்டி ஓட்டினது மட்டும் இல்லாமல் படத்துக்கான அந்த ஸ்பீடுக்கு ரொம்ப துணை செஞ்சிருக்கு இவருடைய எடிட்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் கட்டிங், ரொம்ப அழகாக ஒரு கதைக்குள்ளார எந்த அளவுக்கு எடிட்டிங் வந்து சீக்வன்ஸ் தேவையோ அந்த எடிட்டிங் அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லணும். படத்துக்கான இசை வந்து ரவி பஸ்ரூர். அவருடைய பின்னணி இசை வந்து படத்துக்கு ரொம்ப பலம் அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் இந்த படத்தினுடைய பின்னணி இசையில் மிகப்பெரிய அளவுக்கு கவன ஈர்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற ரவி பஸ்ரூர் அவருடைய அந்த முக்கியமாக அந்த பின்னணி இசைக்கு நம்ம வந்து சபாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறப்ப ஆக்ஷன் பேக்ரவுண்டில் எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் கூட ஆர்ஆரில் அவர் காட்டியிருக்கக்கூடிய புதுமை வரவேற்கத்தக்கது அப்படின்னே சொல்ல முடியும். அப்புறம் வந்து படத்துக்கான எல்லாமே ஆக்ஷன் படம், அது குறிப்பாக கராத்தே பேஸ்ட் அப்படின்னோடனே அர்ஜுனுக்கு ஆல்ரெடி சொன்னாலும் பிடிச்சிக்கலாம், இருந்தாலும் அதில் ஒரு நுணுக்கம். அப்புறம் பிரீத்தி முகுந்தன், அப்புறம் இந்த பக்கத்தில் அபிராமி, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை சொல்லி கொடுத்து அழகாக வேலை வாங்குறது, அவங்களுடைய மேக்கிங்க்கு அவங்க எந்த அளவுக்கு உடல்வாகு சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் வந்து சொல்லி கொடுத்து வாங்கியிருக்காரு ஃபீனிக்ஸ் பிரபுக்கு நம்ம தனிப்பட்ட வகையில் வாழ்த்துக்களை சொல்லணும். படத்தினுடைய சண்டை பயிற்சியாளராக இந்த படத்தில் அவர் வந்து காட்டியிருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு உண்மையாகவே கொண்டாடத்தக்க விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பிளாஸ்ட் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இருக்கிறார் அறிமுக இயக்குனராக சுபாஷ் கே ராஜ். ஏற்கனவே ஒவ்வொரு படத்தின் மூலமாக தன்னை அடையாளப்படுத்துறதுக்கு இயக்குநர்கள் போராடி கொண்டு இருக்கிறப்ப எடுத்தவனை காதல் கதை மூலமாக வந்து தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு கூடாரம் போடாமல் நான் ஆக்ஷனோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்திருக்கார் சுபாஷ் கே ராஜ். இந்த படத்தின் மூலமாக ஒரு சிறந்த இயக்குனராக, ஒரு ஆக்ஷன் இயக்குனராக அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, படத்தினுடைய திரைக்கதையில் மிக அழகாக சில விஷயங்களை பண்ணியிருக்காரு. அந்த நுணுக்கமான விஷயங்களை படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே பிரமிப்பாக இருக்குது. என்னென்னா வில்லன்கள் டீமை காட்டுற விஷயம், அப்புறமா அந்த அர்ஜுனுடைய குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காக அந்த கராத்தே பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறமா அந்த விவேக் பிரசன்னா மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மெனக்கெட்டு இருக்காரு. படத்தினுடைய திரைக்கதையில் ஒரு சில இடங்களில் தொய்வு இருந்தாலும், ஒரு சில இடங்களில் லாஜிக் ஓட்டைகள் இருந்தாலும், ஒட்டுமொத்தமாக படம் பார்க்கும்போது ஒரு சலிப்பு தட்டாத திரைப்படமாக கொடுத்திருப்பதில் இயக்குனராக தன்னை நிரூபித்திருக்கிறார் சுபாஷ் கே ராஜ். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கக்கூடிய இந்த திரைப்படம் அவர்களுடைய வெற்றி திரைப்படத்தினுடைய வரிசையில் சேர்ந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். தியேட்டரில் போய் பாருங்கள். அர்ஜுன் அவர்களுடைய படம் வந்து எப்பயுமே சோடப்போகாது அப்படிங்கிறதுனால இந்த படமும் சோடப்போகலை. இருந்தாலும் இந்த படம் ஒரு நாட்டுப்பற்றுடன் சேர்ந்து வீட்டிற்கும் அவசியம். ஒரு பெண் வந்து ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டால் எந்த அளவுக்கு அவங்க வந்து தன்னையும் தன்னை சார்ந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராகவும் போராட முடியும், எதிர்த்து குரல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இது மாதிரியான தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாடு இருக்கிறது என்பதை மறைமுகமாக சொல்லியிருப்பதனால் பிளாஸ்டை நாம் கொண்டாடலாம். பிளாஸ்ட் வெடித்து சிதறுவதல்ல, மனசுக்குள் இருக்கக்கூடிய கோபத்திற்கான ஒரு வடிகாலாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கமெண்ட் சொல்ல போகிறீங்க? கமெண்ட் செக்ஷன் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுகள் ரொம்ப அவசியம். விமர்சனங்கள் வழியாக சொல்வதை கடந்து உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.